அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் நாங்கள் 27 தியரி கிளாஸ்ல நாங்க சந்திக்கிறோம். 27 சரி பாருங்க, மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதியில முதலாவது வகுப்பு நாங்க முடிச்சாச்சு. அந்த வகுப்புல வரைவுகள்ங்கிற சப்ஜெக்ட் நாங்க பார்த்துருந்தோம். இன்னைக்கு நாங்க ஜி பார்ட், சரியா, எஃப் வரைக்கும் நாங்க பார்த்துருந்தோம். அப்படியா, கன்ஃபார்ம் பண்ணு. வரைவுகள்ங்கிற பாயிண்ட்ல எஃப் பார்ட் வரும் வரைக்கும் நாங்க பார்த்துருந்தோம் லாஸ்ட். அப்படியா? Yes, sir. ரைட், ஓகே. சரி, இப்ப பாருங்க, அடுத்த ஜி பார்ட் எழுதுங்கடா. எக்ஸ் ஒய் சமன், சரி, ஜி பார்ட் எக்ஸ் ஒய் சமன் சி ஸ்கொயர்டு. எக்ஸ் ஒய் சமன் சி ஸ்கொயர்டு வடிவம் வடிவம் சி ஸ்கொயர்டு வடிவம். எக்ஸ் ஒய் சமன் சி ஸ்கொயர்டு வடிவம் எழுதுங்க. கீழே எழுதுங்க ஸ்டார்ல, கீழே எழுதுங்க ஸ்டார்ல, கீழே எழுதுங்க ஸ்டார்ல. இது ஒளி இது எழுதுங்க. லவ் அப்படி இப்படி ஒண்ணும் தாய்க்காதே நீ இருசானு கிட்ட என் லவ் சாமான் அப்படி இப்படின்னு ஒண்ணும் கேட்கடா. பண்ணுங்க. நீங்க பேசுறதெல்லாம் இங்க விளங்குண்டா. சரியா, கீழே எழுதுங்கடா, ஸ்டார் எழுதுங்க. செவ்வக அதிபர வளைவை குறிக்கும். எழுதுங்க, செவ்வக அதிபர வளைவை குறிக்கும். செவ்வக அதிபர வளைவை குறிக்கும். செவ்வக அதிபர வளைவை குறிக்கும். போர்ட நல்லா கவனிங்க, என்ன சொல்ல போறோம். செவ்வக அதிபர வளைவை. சரி, கவனிங்கடா. நமக்கு நல்லா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாள், உங்களோட மைக்க வந்துட்டு மியூட் பண்ணுங்க, அதை பழகிக்கங்க. சரியா, நீங்க ஜாயின் பண்ண உடனே இந்த மைக் வந்து டோன் ஆகல இல்லைங்களா, உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, பாருங்க, சில விஷயத்தை கவனிங்க. நாம எக்ஸ் ஒய் சமன் சி ஸ்கொயர்டுங்கிற வடிவத்துக்கு நாங்க வரைவு வரையப்போம். சரியா, இந்த இடத்துல மாடல் நல்லா கவனி. இது எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. வளைவான கதைக்காக வரையும். சரி, நான் என்ன செய்யறேன்னா, இந்த வடிவத்துல வளைய அல்லது வரைவை வரைவதற்கு மொத்தமாக 3 புள்ளிகளை நான் செலக்ட் பண்ண போறேன். அதுல எக்ஸ் பெருமானம் 0 இருக்க வைட பெருமானத்தை நாங்க கண்டுபிடிப்போம். எக்ஸ் பெருமானம் 0 இருக்க வைட பெருமானம். எனவே இதான் நம்மளோட சமன்பாடு. எக்ஸ் ஒய் சமன் சி ஸ்கொயர்டு. எனவே y சமன் c ஸ்கொயர்டு இன்டு x என்று எழுதலாம். அவன் சொல்லிட்டான் x பெருமானம் 0 இருக்கிற நிலை. சரி, நான் தான் கண்டுபிடிக்கும். 3 புள்ளியை செலக்ட் பண்ணி கூட x க்கு 3 புள்ளியை செலக்ட் பண்ணி நான் கண்டுபிடிக்கும். எனவே c ஸ்கொயர்டு இன்டு 0 வரும். பாருங்க, ஒரு இலக்கம், அதாவது எண்ணுங்கிற ஒரு இலக்கம் 0ஆல பெருக்கப்பட்ட வார விட 0 தான், அதுல மாற்று கருத்து. அதே போல 0ஆல ஒரு இலக்கம் பெருக்கப்பட்டாலும் வார விட 0 தான். அதே போல ஒரு 0 இலக்கத்தால பிரிச்சாலும் வார விட 0 தான். அதே போல ஒரு இலக்கத்தை 0ஆல பிரிச்சா, கவனமா இருக்கணும், இவங்க 3 பேருக்கும் ஆன்சர் 0 தான். பட் ஒரு இலக்கம் 0ஆல பிரிபடுமாக இருந்தால் அது முடிவிலிக்கு அணுகும். அணுகுவாரே, முடிவிலிக்கு அணுகுவாரு. அதுல கவனம், முடிவிலிக்கு அணுகுவாரு. சரி, இங்க பாரு. எனவே y சமன் c ஸ்கொயர்டு. இதுல c ஒரு மாறிலி, c வந்துட்டு ஒரு மாறிலி. மாறிலி வெட்டு துண்டு கலைக்கிறதுல, சரியா, c வெட்டு துண்டு எடுத்து போறல. இந்த இடத்துல c ஒரு இலக்கமாக மாறிலி. பாருங்கடா, y சமன் c ஸ்கொயர்டு ஒரு இலக்கத்தை 0ஆல பிரிச்சால் வைட பெருமானம், வைட பெருமானம் முடிவிலிக்கு போகும். டேய்,
எக்ஸ்ட பெருமானம் 0வா இருக்க வைட பெருமானம் முடிவிலி போ கண்டது விளங்கிட்டாளா கிளாஸ்ல ஒரு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணு ஓகே சரி விளங்கினேன். ரைட் பாருங்க ஆள்கூறு எழுதுறன் எக்ஸ்ட பெருமானம் 0மாக இருக்க வைட பெருமானம் முடிவிலியாம் எக்ஸ்ட பெருமானம் 0வாக வை முடிவிலி புள்ளியை நீங்க கண்டுபிடிக்கிறது நல்ல தொலைவு போறேன் ரைட் அதே மாதிரி நான் அடுத்த புள்ளியை கண்டுபிடிக்க போறேன் வைட பெருமானம் 0வா இருக்க எக்ஸ்ட பெருமானம் என்னன்னு கண்டுபிடிப்போம் பாருங்க அதே சமன்பாடு தானே xy சமன் c ஸ்கொயர் எனவே x சமன் c ஸ்கொயர் இன்டு y x சமன் c ஸ்கொயர் இன்டு 0 x சமன் முடிவில் இன்டு y எனவே x பெருமானம் முடிவிலியா இருக்க y பெருமானம் 0 இதையும் நாம் எடுத்து இப்ப அடுத்தது கவனிங்கடா அடுத்தது கவனிங்க இதை நான் சும்மா நினைவூட்டலுக்கு எழுதினது இதை நான் வச்சுக்கிறேன் நிறுத்திகள் இது வாங்கிக்கிறேன் ரைட் பாருங்க அடுத்தது x பெருமானம் c ஆக இருக்க x பெருமானம் cங்கிற ஒரு இலக்கத்தை அடையக்க c ஸ்கொயர் இருக்கிறதால நான் c செலக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளவு மூன்று புள்ளியை கண்டுபிடிக்கிறேன் பாருங்கடா xy சமன் c ஸ்கொயர் y சமன் c ஸ்கொயர் இன்டு x y சமன் c ஸ்கொயர் இன்டு x க்கு பதிலா c எனவே y சமன் c அப்ப இதுல இருந்து புடிச்சிக்கலாமா x பெருமானம் c ஆ இருக்க y பெருமானம் c நல்லா கவனி நான் இந்த சமன்பாட்டுல இருந்து மூன்று ஆள்கூறுகளை கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா எஸ் சார். ஆமினா உங்களுக்கு விளங்கிட்டாமா நான் இந்த சமன்பாடுல இருந்து மூன்று ஆள்கூறுகளை கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா ஆயிஷா உங்களுக்கு விளங்கிட்டா ரைட் ஓகே இங்க கவனிங்க டேய் நாம x சமன் 0 y சமன் 0 எடுத்த மாதிரி x சமன் c ன்னு எடுத்துறீங்க ஒரு இலக்கம் cங்கிறது ஒரு இலக்கம் ஏன் நான் எடுத்தேன்னா இந்த c ஸ்கொயர் இருக்கிறதானே அப்ப அதுக்கு பதிலா x க்கு பதிலா ஒரு c ன்ற ஒரு இலக்கத்தை போட்டு பார்த்தா என்ன பெருமானம் y க்கு வருதுன்னு பாப்போம் x இன் பெருமானங்களை மொத்த 1 2 3 4 போட்டு நீங்க y பெருமானம் காணுங்க உங்களோட ஓலவல் அதே மாதிரி இருக்கும் சரியா அப்ப x க்கு பதிலா c ஐ கொண்டு பிரதியிலக்கறா xy சமன் c ஸ்கொயர் x கொண்டு போய் பிரிச்ச உடனே பாருங்க x க்கு பதிலா c ஐ கொண்டு பிரதியிட்டா நல்லா கவனி இங்க இருக்கிற சுருக்களை பாரு இங்க இருக்கிற சுருக்களை பாரு மேலுக்கு c ஸ்கொயர் இருக்கு அப்ப c தர c தான் c ஸ்கொயர் கீழ c ஆல பிரிச்சு விட்டா ஒரு c வெட்டப்பட்ட c தான் நமக்கு x பெருமானுக்கு பதிலா c எடுத்தால் y பெருமானும் c வந்துச்சு விளங்கிட்டாடா கேட்டாக்கள் எல்லாருக்கும் இப்ப விளங்கிட்டாங்க மூன்றாவது x சமன் c அருகே y சமன் c ன்னு வந்தது ரைட் ஓகே இப்ப பாருங்கடா இந்த மூன்று ஆள்கூறுகளை வச்சு நான் இங்க வரைய போறேன் நல்லா விளங்கிக்கணும் நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனியும் x பெருமானம் போர்டு நல்லா கவனி x பெருமானம் 0 ஆக நல்லா இங்க 0க்கு வரக்க இந்த திசையில யோசி இந்த திசையில யோசி இந்த திசையில யோசி x பெருமானம் 0 குறைஞ்ச பெருமானம் 0 ஆ இருக்க வைட பெருமானம் முடிவிலிக்கு போகுமா வைட பெருமானம் எங்க போறாரா நல்லா பாருங்க x பெருமானம் குறைஞ்சு போக வைட பெருமானம் முடிவிலிக்கு போகுமா அதே மாதிரி வைட பெருமானம் குறைஞ்சிட்டு வரக்க வைட பெருமானம் 0 அணுகுது இங்க பாருங்க வைட பெருமானம் 0 அணுக x பெருமானம் முடிவிலிக்கு போகும் இதே வரைவை உள்ளடக்கின மாதிரி நான் வரைவு வரைந்தால் பாருங்க அந்த வரைவு இந்த ஷேப்ல வருவார் வரை இங்க பாருங்க x பெருமானம் 0 ஆக y முடிவிலி நீங்க y அச்சுல வெற்று புள்ளியை கண்டுபிடிக்கலாம் அதாவது முடிவிலிக்கு போகுதா அதே மாதிரி x பெருமானம் 0 ஆக y பெருமானம் 0 ஆக x வந்துட்டு முடிவிலிக்கு போகும் y பெருமானம் 0 ஆக y முடிவிலிக்கு போகும் x முடிவிலிக்கு போகும் x பெருமானம் 0 ஆக y முடிவிலிக்கு போகும் அதே நேரம் இன்னொரு புள்ளி நாங்க இனங்கண்டிருக்கோம் நல்லா கவனிங்க
x பெருமானம் c-ஆ இருக்க y பெருமானம் c-ஆ. எனவே அதாலதான் இந்த வளை செவ்வக அதிபர வளைவை தரும். இதுதான் சொல்றது செவ்வக அதிபர வளைவு. பரவளைவு. இவ்வளவுதான் இதுல இருக்கிற கதை. சரியா? அப்ப xy சமன் c² வடிவம் யார் தருவாரு? செவ்வக அதிபர வளைய தருவே. நான் இந்த ஆள்கூறுகளை வச்சு x அச்சு y அச்சுல கிராஃப் வரையினது விளங்கிட்டானா? இந்த ஆள்கூறுகளை வச்சு x அச்சு y அச்சுல நான் கிராஃப் வரையினது விளங்கிட்டானா? ஷாக்கிரா உங்களுக்கு விளங்கிட்டாமா? அக்ஷா நீங்க பேசுற வளங்கல திருமணம் சொல்லுங்க. அக்ஷா நீங்க பேசுறது விலங்குல என்னன்னா நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்வொர்க் பிரச்சனைக்கு போல இருக்கு. இதுல டைப் பண்றேன்னா டைப் பண்ணி போடுங்க. போட்டா பேசுங்க. நபீஹா நான் இந்த கிராஃப் விளங்கிட்டாமா உங்களுக்கு? அமானி விளங்கிட்டாடா? சாரி ஆமினா டேய் மனோஜ் உனக்கு அந்த கிராஃப் விளங்கிட்டா? வெரி குட். எக்ஸாம்பிளுக்கு நான் x சமன் 0 எடுக்கல. கவனம் வளைங்க. ஏன்னா x அச்சிலடா இங்க பாருங்கடா சொல்ற விஷயத்துக்கு நல்லா புரிஞ்சுக்க. நாம உங்களோட ஓலவல் வரைவு அட்டவணை இருக்கு தெரியுமா? நாசம் இருக்குதா? இப்படி ஒரு அட்டவணையில தான் தெரியுமாங்க. எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த y-ன் பெருமானத்தை கண்டு சார்பின் வரைவை வரைக. -1 0 +1 எல்லாம் தரும். இது உதாரணத்துக்கு எடுக்கிறத விட x அச்சில் இருக்கிற ஆள்கூறுகள் தான் இது. x அச்சில பெருமானம் தான் இது. அப்ப இந்த வரைவுல நான் x அச்சில பெருமானம் 3 செலக்ட் பண்ணேன். 1 x பெருமானம் 0 இருக்க என்ன? x பெருமானம் c இருக்க y பெருமானம். அதே போல y பெருமானம் 0 இருக்க x பெருமானம் என்னங்கறது காண்றேன் நான். அவ்வளவு x அச்சில இருக்கிற புள்ளிகள் தான் இது. x அச்சில இருக்கிற புள்ளிகள் தான் இது. நாங்க கண்டறியோம் இந்த இடத்துல. இங்க பாருங்க. உண்மையா இந்த இடத்துல ஆள்கூறு நம்ம கரைக்க போனா என்ன இருக்குது? இது x பெருமானம், இது y பெருமானம். சரி இங்க பாருங்க. x பெருமானம் 0 இருக்க y பெருமானம் முடிவிலிக்கு போனார். அதே போல x பெருமானம் c இருக்க y-ன் c-க்கு வந்துச்சு. அதே போல x பெருமானம் முடிவிலியா இருக்க y பெருமானம் 0 இருந்துச்சு. இத வச்சு நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். நாங்க நேர்கோடு வரைஞ்ச மாதிரி அவ்வளவு. சரி இன்னொரு கதை லேசா போட்டா சார் இந்த முடிவிலிந்தா எப்பயுமே பெருமானம் அதிகரிச்சுக்கின்னு தானே போகும்? எஸ் முடிவிலிந்தா அந்த பெருமானம் அதிகரிச்சு கொஞ்சம் பாருங்க. x அச்ச வெற்ற புள்ளியை நான் கண்டுபிடிக்கல. அந்த பெருமானம் முடிவிலிக்கு போறேன். x அச்ச வெற்ற புள்ளி இல்லையே. வழங்கிட்டா சொல்றது. ஓகே சார். இங்க பாரு y பெருமானம் 0 ஆக இருக்க y பெருமானம் 0 ஆக அது x அச்சுல முடிவிலில போய் வெட்டுமா? எனக்கு காட்டல. அதான் அப்படி நின்னுட்டு போறேன். இங்க பாரு x பெருமானம் 0 ஆக y முடிவிலிக்கு போய் திரும்பும். அதையும் நாங்க வெட்டி காட்டல. அதுக்காக தான் இப்படி ஒரு கொண்டு வர அணுகுமே தவிர வெட்டே இல்ல. எங்களுக்கு தெரியாது. பாருங்க y பெருமானம் குறைஞ்சு வரக்கு x பெருமானம் கூட்டிட்டு போகும். x அச்சுல பாருங்க x அச்சுல y பெருமானம் குறைஞ்சிட்டு வரக்கு x பெருமானம் என்ன கூட்டிட்டு போய் முடிவிலிக்கு போகுது. அவ்வளவுதான் விஷயம். ரைட். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க கேள்வியில போறோம். ஏன் நாங்க இப்படி வரைவெல்லாம் படிச்சோம்?
இதற்கு விளங்க போறீங்க கேள்வி நோட்டாக போர்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க என்ன செய்வோம் கேள்விக்குள்ள வரும். ரைட், ஓகே. அவ்வளவு விஷயம் நான் அழிக்கிறது. இவ்வளவு வகைகளும் எங்க கிராஃப்ல தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு வகைகளும் என்னது எங்க கிராஃப்ல தெரிஞ்சிருக்கும். இப்ப வரும் விஷயம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, முதலாவது கேள்வி. போர்ட்ல இருக்கிற முதலாவது கேள்வி நான் இங்க கவனிங்க. நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன், கேள்விகள் விளங்கும் வரைக்கும் நீங்க அவசரப்படக்கூடாது. சொல்ற விஷயத்தை நுணுக்கமாக அவதானமாக பார்த்துக்கணும். சரியா? அவசரப்படவாங்க. கேள்வி நான் செஞ்சு காணது பிறகு நீங்க போகலாம். பிராக்டிஸ் பண்றது நான் கேள்வி தருவேன். கொஸ்டின் நம்பர் 1 எழுதுங்க. முதலாவது கேள்வி போர்ட்ல. சரியா? எழுதுங்க கொப்பில. முதலாவது கேள்வி எழுதுங்கடா. முதலாவது கேள்வி எழுதுங்க. P, V capital lettersல எழுதுங்க. P, V எனும் P, V எனும் P, V எனும் இரு மாறிகள் மாறக்கூடிய பெருமானமா. P, V எனும் இரு மாறிகள் எழுதுங்க. தொடர்ந்து இரு மாறிகள் PV சமன் K, PV சமன் K, PV சமன் K. பாயில விஜய் கீழ நாங்க படிக்க போறோம் சம்பந்தம். அங்கெல்லாம் வரைக்கலாம் வரும். இதை வச்சுதான் வரைகிறது. PV சமன் K எனும் சமன்பாட்டினால் எனும் சமன்பாட்டினால் எனும் சமன்பாட்டினால் எனும் சமன்பாட்டினால் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. எனும் சமன்பாட்டினால் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. எனும் சமன்பாட்டினால் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து பின்வரும் வரைவுகளை பின்வரும் வரைவுகளை பின்வரும் வரைவுகளை பருமட்டாக வரைக. பின்வரும் வரைவுகளை பருமட்டாக வரைக. பின்வரும் வரைவுகளை பருமட்டாக வரைக. நம்பர் 1 கீழே ஒரோமை இலக்கம் உண்டு அல்லது 1 2 எழுது. சரியா? கேள்வி எழுதிட்டு திரும்ப கீழே அழகா செய்யலாமா? எழுதிருக்கும் கேள்வி. சரியா? எழுதுங்க. நம்பர் 1 P எதிர் P எதிர் 1/V. P எதிர் 1/V. Number 2 log P எதிர் log B log B
நம்பர் 3 PV எதிர் V. நம்பர் 4 P எதிர் V. இப்படி 4 வரைவுகளை நாங்க இங்க வரைய போறோம். 4 வரைவுகளை இங்க வரைய போறோம். ரைட். கேள்வி எல்லாம் எழுதி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கேள்வி எல்லாம் எழுதி முடிஞ்சா 4 கேள்வி எழுதியாச்சாடா? எஸ் சார். ரைட். ஓகே, இங்க கவனிங்க. இப்ப போர்ட நல்ல தெளிவா பார்த்துக்கிட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், சரி, அங்கலஞ்சால இது பண்ணாமலுக்கு கவனமாக போர்ட பார்த்துட்டீங்க. சின்னொரு சந்தேகம் டவுட் வந்தாலும் உடனே அன்னைக்கு கேட்டு. அடுத்தது மெசேஜ் பண்ணவானாது, பாடுபடாது. என்ன ஒரு ஆள் பண்ணிட்டு இன்னொரு ஆள் பண்ணா அவரை மேலுக்கு பேசுறோம். எதாச்சியா கண்டாதான் இது பண்ணலாம். மைக்க வந்துட்டு என்ன செய்யுங்க, அழகா மீட் பண்ணி என்ன செய்யலாம். டவுட் வந்தா பிரச்சனை வந்தா கேள்வி. சரியா? நல்லா விளங்கி எடுக்கலாம். ஒரு கேள்வி போதும் இங்க நம்ம ஏன் இந்த கிராஃப் எல்லாம் படிச்சு வச்சிருக்கணுங்கிற கதையை விளங்குறது. திறமையும் சொல்றேன், நல்லா கவனி. இந்த பாடம் இப்ப நான் இத மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதியில வரைவினூடாக நான் கதைக்க போறேன். பட் இது யூனிட் 4ல மிக முக்கியமான ஒரு பகுதி. யூனிட் 4ல மிக முக்கியமான ஒரு பகுதி பாயிலின் விதி. நீங்க படிச்சு தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளவு தெரிஞ்சு பாயிலின் சார்ஜ் இதுல PV சமன் Kங்கிறது. அதுக்கு இந்த கிராஃப் எல்லாம் அங்க கேட்டு வரும். கதைக்கணும். அதெல்லாம் கதைக்க போறோம். பாருங்க, இங்கேயே நாங்க கிராஃபுக்குரிய அறிவை நாங்க எடுத்துக்க போறோம். ரைட். இங்க நாங்க சமன்பாடாக எடுத்துக்க போறோம். அங்க பௌதீக கணியமாக அவன் அங்க கதைக்க நாம கதைக்கிறோம். ரைட். சொல்ற விஷயத்தை நல்லா கவனி. இந்த இடத்துல முதலாவது வரைப்பாக நான் வரைய போற வரைப்பு போர்ட நல்லா கவனி. முதலாவதாக வரைய போறது P எதிர் 1/V வரை. போர்ட நல்லா கவனி. இப்ப x அச்சில 1/V வரப்போகுது. y அச்சில P வரப்போற. அவ்வளவுதான். P எதிர் 1/V வரை. P எதிர் 1/V. நல்லா பாருங்கடா, எங்கள்ட்ட தந்திருக்கிற சமன்பாடு PV சமன் K. எஸ், y அச்சுல P வார மாதிரி இந்த சமன்பாடை செட் பண்ண போறீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த அணுகுமுறை இங்க இருக்கிற பௌதிக கணித நடத்தையும் அல்லது அந்த வியூ பாயிண்டையும் இங்க இருக்கிறதையும் பார்த்து அதை புடிச்சுக்கலாம். y சமன் mx அது C வடிவங்கள்ல y சமன் mx C வடிவங்கள்ல y தான் எழுவாயா இருப்பான். இப்ப y அச்சுல இருக்கிற P ஐ நான் எழுவாய் மாற்றினால் P சமன் K/V. கண்டுபிடி. நீங்க எடுத்தோன எப்படி இப்படி எழுவாய் மாற்றி நீங்க எடுத்தோன எப்படி இதெல்லாம் கெஸ் பண்றீங்கன்னா இது அனுபவ ரீதியாக நாங்க இங்க கதைக்க போறோம். வரப்போகுது ஒரு 2 கேள்வி தாண்டினோன்னு நீ அழகா கெஸ் பண்ணிட்டு போவோம். மர எல்லாத்தையும் முடிக்கலாம். நேர்கோட்டுக்கு சமப்படுத்தினாலும் சரி, இதுக்கு பழைய இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, நல்லா கவனம். இப்ப இப்படி இருக்கிறத எனக்கு x அச்சுல 1/V வரணும். இத இப்படி எழுதுறதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கானா? K/V K தர 1/V எழுதுறதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கிறதா? யாருக்காவது நான் K/V ஆமினா K/V K into 1/V எழுதினது விளங்கிட்டாடா? எஸ் சார். விளங்கி. ரைட். ஓகே, வெரி குட். சொல்ற விஷயத்தை ஓகே விளங்கிட்டாடா? பேசண்டா. ஓம் சார். விளங்கினேன். ரைட். இங்க பாருங்க. இப்ப நல்லா பாருங்கடா. 1/V x அச்சுல இருக்குது, P y அச்சுல இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் இங்க இருக்குது. எனவே இந்த வடிவம் y சமன் mx வடிவம். சரியா? நான் இத y சமன் mx வடிவம் இனங்கண்டது விளங்கிட்டாடா? x அச்சுக்குரியது, y அச்சுக்குரியது, படித்திறன் K, ஒரு மாறிலி நேர் படித்திறன். விளங்கிட்டாடா? விளங்கல சார். திருப்பி சொல்லுங்களேன்.
என்னமா மறுபடி சொல்லுங்களேன் விளங்கையில. P சமன் K into 1 over V. X அச்சுல 1 over V இருக்குது. Y அச்சுல P இருக்குது. உடனே நான் இது என்ன இங்க வடிவமா கெஸ் பண்ணலாம். Y சமன் mx வடிவம். பாருங்க X அச்சுக்குரியது, Y அச்சுக்குரியது, ஒரு கான்ஸ்டன்ட் முன்னாள் படித்தது. இது யார மாதிரி? இப்ப சும்மா சொல்லலாம். Y சமன் 2x. இங்க பாருங்க X அச்சுக்குரியது, ஒரு படித்தரம், ஒரு பெருமாள். எனவே இந்த வடிவம் Y சமன் mx வடிவம். கேட்டாளுக்கு விளங்கிட்டா Y சமன் mx வடிவம்ங்கிறது? ஓ சார் விளங்கினேன். Right. இப்ப பாருங்க, எனவே PV சமன் Kங்கிற தொடர்புல இருந்து P எதிர் 1 over V வரைக்கும் உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு தான் வரும். உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு. நான் Pக்கும் 1 over Vக்குமான வரைவுல உற்பத்தியின் ஊடாக ஒரு நேர்கோடு வரைஞ்சது விளங்கிட்டாடா? விளங்குச்சு சார். ஓம் சார். பிளஸ் கே நேர்படித்திறன் x அச்சோடு அமைக்கிற இந்த கோணம் கூர்ங்கோணமாக இருப்பார். கூர்ங்கோணமாக இருப்பார். எனவே இதுதான் இந்த கோடு தான் வரப்போறாரு உற்பத்தியினோட போற நேர்வு. சரி, இப்ப நீங்க நம்பர் 1 தேவையான விஷயங்கள் அவ்வளவையும் அழகா எழுதி வடிவத்தை இன்னொரு கலர் பெண்ணால காட்டிட்டு சைட்ல கிராஃப கீறி எடுங்க. முதலாவது நல்லா விளைங்க. நபீஹா, நான் வரைவு வரைஞ்சது விளைங்கடா. அபிலாஷன், நான் வரைவு வரைஞ்சு விளைங்கடா. மனோஜ், இஃபா உங்களுக்கு விளைங்கடாமா நான் வரைவு வரைஞ்சது? ரிசா, நீ லாஸ்ட் கிளாஸ் வரலையாடா? ரிசா, நீ நேத்து நடந்த கிளாஸுக்கு வரலையா? வந்தியா? ரைட், ஓகே. இது விளைங்கடா, கிராஃப் விளைங்கடா. ரைட், ஓகே. சிம்மா விளைங்கடா உங்களுக்கு? ஓ சார் விளங்கினேன். ரைட், ஓகே. கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும் சிம்மா. விஜயபா டக்கு டக்கு. சிவா விளைங்கடா. சிஃபா, நான் பேச சொல்லுங்க அவங்களுக்கு. ஓ சார். ஓகே. அஃப்ரீத் விளைங்கடா உங்களுக்கு? சார். சார், இந்த எக்ஸ் அச்சுல பி வந்து y அச்சுல 1 V வராதா? P எதிர் 1 over V ன்னு வரக்கு நீங்க P ய y அச்சிலையும் 1 over V ய x அச்சிலையும் எடுங்க. வளையலா சொல்றது? நான் பேசணும்தாடா? கேள்வி சார் திரும்ப இருக்கா சொல்லுங்க. இல்லம்மா, P எதிர் 1 over V ன்னு வரக்கு நீங்க y அச்சுல P யையும் x அச்சுல 1 over V யையும் எடுத்து பழகுங்க. விளையலா? இப்ப உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்றேன். நீங்க y அச்சுக்கு 1 over V ய கொண்டு வந்தா இங்க படித்திறன் மாறும். 1 over K ன்னு மாறும். 1 over K ன்னு மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணணுமா? இப்ப உதாரணத்துக்கு அவசர மாதிரி நீங்க பாருங்க. 1 over V ய y அச்சுக்கு கொண்டு வந்தா இந்த K பெருக்கப்படுது அளவு பிரிவடும். அப்ப 1 over K into P into வரும். அப்ப இப்படி வரும். இது y சமன் mx வடிவம். நீங்க இப்படி கிராஃபுக்கு ரெவண்டி வரும். அதுவும் y சமன் mx வடிவம். அது எது? பட் அங்க இருக்கிற படித்திறன் பருமன் வித்தியாசம். அதுல கவனமா இருக்கு. நீங்க P எதிர் V வரைய P எதிர் V 1 over V வரைய இவரை x அச்சிலேயே எழுதி பழகும். x அச்சிலேயே y அச்சிலேயே எழுதி பழகும். P எதிர் 1 over V வரைக்க முதலாவது வாரதை என்ன செய்யுங்கன்னா போன y அச்சில எழுதுங்க. இவரை x அச்சில எழுதுங்க. இப்போதைக்கு அப்படியே பழகும். கேட்டது விளங்கிட்டா? ஓம் சார். ரைட், ஓகே. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்ததுக்கு நாங்க வருவோம். சார் 1 over V ய y அச்சில் எழுதினா பிழையா சார்? இல்லடா, 1 over V ய y அச்சில எழுதுறதால பிழை இல்லடா. அங்க இருக்கிற படித்திறன்ல தெளிவா இருக்குது. அங்க 1 over K ன்னு வரும் படி. ஓகே சார். ரைட்.
வரையோட சாய்வு மாறி வரும். எழுதி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, குட், வெரி குட். சரி, வாங்க அடுத்தது. சரியா, அடுத்த கிராஃபுக்கு நாங்க பாருங்க, போர்டை காணுங்க. இதை நான் அழிச்சுக்கிறேன். இப்படா எங்கட YHல வரப்போறது log P, XHல வரப்போறது log B. பாருங்க, இந்த இடத்துல log P, இந்த இடத்துல log B, log B, log P எதிர் log B. சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. அவன் தந்திருக்கிற சமன்பாடுல முதலாவது லொக்கே இல்லை. ஏன்னா மடக்கை 10 அடியாக கொண்டு உண்மையாவே ஒரு இலக்கத்தை எழுதுங்க, 10 அடிக்கணும் கதைக்கு நீங்க அவசரப்படுவாங்க. லொக்குன்னு ஒன்றே இல்லை. அப்ப லொக்க நாங்க கொண்டு வரணும். நாம ஓ லெவல்ல படிக்க சமன்பாடுகள் தொடர்பான கணித செய்யலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு சமன்பாட்டுல 2 பக்கமும் ஒரே வேலையை செய்யறதால சமன்பாட்டுல குழப்பம் வருமாடா? இல்ல சார். இல்ல, ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன்டாடா, இருபுறமும் log எடுத்தா log PV சமன் log K. 2 பக்கமும் log எடுத்தது வழங்கிட்டா? எஸ் சார். ரைட். இப்ப நீங்க கேட்கலாம், log மட்டும் நான் எழுதி அப்படி பாக்குறேன். நாங்க உண்மையாகவே log 15 கட்டாயம் இந்த இடத்துல ஒரு அடி ஒன்று வரும். இங்க அடி இல்லையே என்று நீங்க சண்டை பிடிக்க கூடாது. இங்க பாருங்க, நான் சில விஷயத்துக்கு கவனிங்க. நாங்க பயன்படுத்துற இலக்கம் எல்லாமே 10ஐ அடியாக கொண்ட இலக்கங்கள். அப்ப இந்த இடத்துல நான் login எடுக்கிற டைம்ல இங்க என்ன இருப்பார் என்றால், இந்த இடத்துல விரும்பிய விரும்பாமலோ 10 இருக்கும் தான். நம்ம பயன்படுத்துற K ஒரு இலக்கம், PV எல்லாம் மாறக்கூடிய இலக்கங்கள் தான். மாறக்கூடிய பெருமானம். அப்ப அந்த பெருமானம் எல்லாமே நாம 10ஐ அடியாக கொண்ட இலக்கம் தான் எழுதுறோம். 10ஐ அடியாக கொண்ட இலக்கம் தான் நாங்க எழுதுறோம். நான் லொக்க மட்டும் காட்டுறேன், ஆனா அங்க கீழுக்கு 10 இருக்கின்ற விளங்கிட்டீங்களாடா? இப்ப பாருங்க, பெருக்கல மடக்கைக்குள்ள பெருக்கல் இருந்தா அத உடைச்செழுதற்கு எப்படி வரும்டா? கூட்டல் வரும் சார். வெரி குட், கூட்டல் வரும். இங்க கவனிங்க. வெரி குட், அவ்வளவுதான். இங்க பாருங்க, log P சக log V சமன் log K. இத உடைச்செழுதினது விளங்கிட்டாடா? ஓ சார். ரைட். ஆசிஃபா சொல்லுங்க, சாரி ஆயிஷா சொல்லுங்கடா, இதுல யாரு எழுவாய் மாற்றணும்? இப்ப ஆயிஷா, இதுல யாரு எழுவாய் மாற்றணும்? நபீகா, இதுல யாரு எழுவாய் மாற்றணும்? log P கவனமா இருக்கு. என்ன YHல வரும், YHல வருது, எடுத்து பாப்போம். இங்க பாருங்க, log P சமன் log K minus log V. ஆனா XHல log V வரணும். நான் இத செட் பண்ண போறேன், பாருங்க. log P சமன் இத குறியோட முன்னால கதப்போம், மைனஸ் log V சக log K. இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்துல எழுதினது விளங்கிட்டோம். இவரோட அங்க குறிய வச்சிருக்கேன், இவர குறியோட இஞ்ச வச்சிருக்கேன். இப்ப சொல்லுங்கடா, இதுல வடிவம் இங்க பாருங்க, மைனஸ் log B. இதுக்கு முன்னால ஒரு ஒன்று இருக்காருன்றதுல தெளிவா இருக்கணும். ஒன்று தர x தானே. அப்ப முன்னால ஒன்று பெருக்கிட்டு, ஒன்று தர log B மைனஸ் log B. ரைட். இங்க பாருங்க, நான் வடிவம் எழுத போறேன். y சமன் mx
சக சி வடிவம். ஏன்னா ஒரு மாறிலிக்கு மடக்கெடுத்து அது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு இலக்கம் தான் வரும். 5 கிலோ 10 எடுத்தீங்கன்னா அது ஒரு இலக்கம் தானே வர போற, 0.0 சம்திங் ஏதோ ஒன்று வரும். சரி, இப்ப நல்லா கவனிங்க. நான் இந்த சமன்பாட்டின் வடிவம் y சமன் mx சக c தான்ங்கிறத விளங்கிட்டாடா? நான் எடுத்தது விளங்கிட்டாடா? ஓ சார் விளங்குச்சு. எஸ். இப்ப பாருங்கடா, தெளிவா பாரு. இதுல இருந்து நான் உன்னை கண்டுபிடிக்க போறேன். படித்திறன் மைனஸ் நம்ம கதைச்சம் இதெல்லாம் உங்களெல்லாம் கீழ வச்சு ஞாபகம் இருக்கு. படித்திறன் மைனஸ் வெட்டு துண்டு பிளஸ். படித்திறன் மைனஸ் வெட்டு துண்டு பிளஸ். எனவே இந்த நேர்கோடு வெட்டு துண்டு பிளஸ் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அமைக்கிற கோணம் விரிகோணமா? விரிகோணம். வெரி குட். விரிகோணமா இருக்க போறோம். எனவே இதுதான் இந்த வரைவு. லாக் பீக்கும் லாக் வீக்கும் நாங்க வரைவு வரைவோமாக இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு வரைவு வரும். இந்த சி யாரை பாருண்டா லாக் கேர். டேய் y சமன் mx c வடிவம் எடுத்தது விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓம் சார். ரைட், ஓகே. நல்ல தெளிவா விளங்கிடுறது எல்லாம் நோட் பண்ணிடுங்க. கிளாஸ் திரும்பியும் அப்டேட் பண்ணுவேன். தயவு செய்து திரும்ப ஒரு தடவை ரெக்கார்ட் எல்லாம் பாத்துக்கங்க, நோட் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பெரிய மலையை பிளக்கிற விஷயம் இது. அழகா பிடிக்கலாம். இதெல்லாம் தான் நாம கஷ்டம் வச்சிட்டு இருக்காங்க. நாம இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு போவோம். நோட் பண்ணி எடுங்க. இனி பிடிக்கலாமா? ஒரு 2-3 கேள்வி போக மர இதை வச்சு பாப்பா எழுதியா போயிடுது. பார்த்த உடனே நீங்க வரைவீங்க. நபியா y சமன் mx c வடிவம் எடுத்தது விளங்கிட்டா? நபியா நான் பேசணும்ங்களா? இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா y சமன் mx c எடுத்தது? ஓம் சார். ஓகே, அது நெறி உங்களுக்கு விளங்கிட்டா நான் y சமன் mx c எடுத்தது? ஓம் சார். ரைட், குட். வெரி குட். ரிசான் விளங்கிட்டா டேய்? ஓ சார். அபிலாஷன்? வெரி குட். மனோஜ் விளங்கிட்டானோ? ஓம் சார். விக்ரா உங்களுக்கு விளங்கிட்டா கதைக்கிற விஷயம்? விக்ரா நான் பேச விளங்குதா? ஓகே, நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. ஜெஸா விளங்கிட்டா உங்களுக்கு? Right.
குட், வெரி குட். சரி கவனிங்க. அடுத்ததுக்கு நாங்க வருவோமா? அடுத்ததுக்கு வரும். படிக்கலாம். இனி எல்லாம் சின்ன பாபா கேள்வி. அஞ்சு பாரு. அடுத்தது பிவி எதிர் வி வரைபடம். இங்க பாருங்க, இதெல்லாம் இனி இது பிவி எதிர் வி வரை பாருங்க. பிவி எதிர் வி வரை நம்மளோட தந்திரிக சமன்பாடு பிவி சமன் கே அடே YH-ல பிவி வந்துருக்கு. அப்ப இத பார்த்த உடனே நீ கெஸ் பண்ணலாம். நான் சொல்றேன் இது y சமன் k வடிவம். அடே பிவி சமன் k இல்ல YH-ல பிவி தந்திருக்கார். YH-ல பிவி தந்திருக்கார். அப்ப வடிவத்தை பாருங்க. y சமன் k வடிவம். அடே பிவி சமன் k y சமன் k வடிவம் எடுத்து வைடா. விளங்கி ஓம் சார். எஸ் ஓகே, பரவாயில்ல அபிலாஷன். ரைட், அவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்க. அப்ப இதுக்கு நாங்க எங்களுக்கு தெரியும்டா y சமன் k வடிவம் x அச்சுக்கு சமாந்தரமா போற நேர்கோடு. x அச்சுக்கு சமாந்தரமா போற நேர்கோடு. இதான் y சமன் k. முடிஞ்சு, அவ்வளவுதான். டக்குனுக்கு ரேடு. இனி எல்லாம் லேசா வெரி குட். அப்படிதான் லேசா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணோம்னா சரி புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் இதெல்லாம் பெரிய நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணிடும். நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் நோட் பண்ணலாம். ஆகே, ஆம் நோட் சார். பண்ணியாச்சு. ரைட். அடிஷனலைசேஷன் ரைட். அடுத்து ஒரு உதாரணம். லாஸ்ட் ஒன் நாலாவது. P எதிர் V வரைவு. P எதிர் V வரைவு. நல்லா பாரு. இனி புரியலாம் எல்லாம். P எதிர் V வரைவு. P எதிர் V வரைவு. P எதிர் V வரைவு. சரி பாருங்க, தந்திருக்கிறது PV சமன் K வடிவம். PV சமன் K வடிவம். சரியா? y அச்சுல P இருக்குது, x அச்சுல V இருக்குது. இது அப்படியே என்ன வடிவத்துல இருக்குதுன்னா xy சமன் c ஸ்கொயர்ட் வடிவம். இங்க பாருங்க, xy சமன் இத இப்ப நான் எழுதுறேன். அத போல மீண்டும் இன்னாரிக்கிற இவரை v into p சமன் k எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை வருமாடா? ஆகே 2 3ஆல பெருக்கினாலும் சரி, 3 2ஆல பெருக்கினாலும் சரி, ஒரே விடதான். சரிதானடா? ஓம் சரி விளைங்க. ரைட். அப்ப பாருடா, இது xy சமன் c ஸ்கொயர்ட் வடிவம். நீங்க இப்ப கேட்கலாம், இங்க ஸ்கொயர்ட் இல்லையே, k ஸ்கொயர்ட் இல்லையே, அப்ப நீங்க எப்படி வடிவம் படி? எஸ், நாங்க கொண்டு வர. நாங்க என்ன செய்யலாம் அவரே? அதெல்லாம் சும்மா இங்க பாரு. இது என்ன மாதிரிக்குண்டா, நீ இப்ப அந்த ஓலவல்ல படிச்சிருப்பீங்க. y வர்க்கம் மைனஸ் 4 இதுல தீர்வு எழுதச்சேன்னா நாங்க புடிச்சிட்டு நிக்கிற 4க்கு வர்க்கம் இல்ல இத தீர்க்கலாங்கிறது சொல்றியா? y வர்க்கம் சமன்
வெரி குட். 4க்கு பதிலா 2 வர்க்கம் சமன் 0 நாங்க மாத்தலாமா மாத்தலாதடா? இல்ல சார். மாத்தலாம் சார். மாத்தலாம் சார். ஆனா நாம செய்யற மாற்றம் கேள்வியை குழப்பக்கூடாது. நான் இங்க ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சிருக்கேன், திரும்ப எழுதினா அந்த கேள்விதான் வரணும். 2 வர்க்கம் 4, எனவே நான் அதே கேள்விதான் செஞ்சிருக்கேன். இப்படி எடுத்து நாம செஞ்சுட்டு போறதானே. அதே மாதிரிக்குத்தான் இங்க கே இருக்காரு. எஸ், இங்க கே இருக்காரு. நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த வடிவம் தான் இதுல வரப்போறாரு இனம் கண்டுட்டேன்டா. இந்த வர்க்கம் எடுக்கிறது பெரிய ஒரு கதையல்ல. நான் இதுக்கு பதிலா திரும்ப எழுதுன விளங்கான்னு பாருங்க. VP சமன் VP சமன் நல்லா பாருங்கடா, வர்க்க மூலம் கேக்கு வர்க்கம் எடுத்தால் வர்க்க மூலம் கேட வர்க்கம் கே வருமா வராதா? வரும் சார். வரும். எனவே பாருங்க, இது ஸ்கேட். ஓகே, இது ஒரு நம்பர், அதுக்கு ஒரு வர்க்கம் இருக்கு. அப்ப இதுதான் அந்த வடிவம். எனவே செவ்வக அதிபரவளையி வருமாறு முடிச்சு. செவ்வக அதிபரவளையி. இதெல்லாம் இப்ப இங்க பாருங்க, நீங்க எடுத்தோன்னு இப்படி எல்லாம் வருதுன்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லைன்னு ஒரு எண்ணம் வரும் நம்மளுக்கு. இது ஒண்ணுமே இல்லடா, ஒரு 2 கேள்வி செஞ்சோம்னா நீ பார்த்த உடனே கண்டுபிடிப்பா, இந்த வகைக்கு தான் நீங்க வரப்போறாரு. அவ்வளவுதான். நானே இப்ப உங்களை மாதிரி தான், நானும் உங்களை மாதிரிக்கு ஒரு ஆள் தானே, என்ன வானத்துல இருந்து விழுந்தையா இல்ல. அப்ப இதெல்லாம் நான் எப்படி செஞ்சிருக்கீங்கன்னா நீயும் அதை செய்வ. 2வது கேள்வி பெருசா யோசிக்க வேணாம். ரைட், நோட் பண்ணி. சார் சமன்பாட்டுல 2 பக்கமும் இது வர்க்க மூலம் போட்டா 2 பக்கமும் போடணுங்க. அடி ஸ்கேட் போட்டா புதுசா சமன்பாடுல ஒன்று கொண்டு வரல, நேரத்தோட லோக்குங்கிறது புதுசா கொண்டு வந்தது. அதனால இஞ்சால என்னால ஒரே வேலை. நான் இங்க பாருங்க, நீங்க இதுக்கு பெருமானு தெளிவு பாருங்க. இங்க பாருங்க, வர்க்க மூலம் கேங்கிறது அரையாம் அடுக்கு இல்லையாடா? வர்க்க மூலம்ங்கிறது அரையாம் அடுக்கு தானடா. ஓ சார். அதிட வர்க்கம் என்னடா வரப்போகுது சொல்லுங்க பாப்போம். வலுவின் வலு பெருக்கப்பட்டா திரும்ப கேதான் வரும். பாருங்க, அது நான் புதுசா சேர்க்கலம்மா, இருக்கிற கேயே ஒரு வடிவம் எழுதினேன். நான் இதுக்கு முன்னால எழுதியிருந்த அந்த 4 2 வர்க்கம் எழுதின மாதிரி இங்க பாருங்களேன். அதுக்குதான் நான் எழுதி காணும். உதாரணம் பாருங்க, வைவர்க்கம் செய்ய 4 சமன் 0. இத வைவர்க்கம் செய்ய 2 வர்க்கம் சமன் 0. நான் புதுசா என்ன இதுல சேர்த்திருக்கேனா? இல்ல சார். இல்ல, அந்த 4 எழுதிருக்கேன். அதே மாதிரி தான் அங்க இருக்கிற அந்த கேய வர்க்க மூலம் கேட வர்க்கம்னு எழுதிருக்கேன். அவ்வளவுதான், நோட் பண்ணிடுறேன். விளங்கிட்டாடா ஆகேஷ்? இந்த வடிவத்துக்கு நான் கொண்டு வந்தது விளங்கிட்டா? ஓம் சார் விளங்கின. ரைட், ஓகே, நோட் பண்ணிடுறேன். ஆயிஷா, உங்களுக்கு விளங்கிட்டாமா அந்த வடிவத்துக்கு நான் கொண்டு வந்தது? ஆமினா விளங்கின சார். விளங்கிச்சு சார். ரைட், ஓகே, அவ்வளவுதான், நோட் பண்ணிடுறேன். இவ்வளவுதான், மாறி மாறி தான் வரப்போறாங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிசிக்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? படிக்க நல்ல விருப்பமா இருக்கீங்க. பிசிக்ஸ நல்லா விரும்புங்கடா. படிக்கிறத விரும்பி பாருங்க. அதான் கூட ஒரு பாடம் இருக்கிறது. அப்புறம் தூக்கத்தை விட பிசிக்ஸ் தான் சிறந்ததா பேசுறது. அந்த அளவு படிக்கலாம், அழகா இன்ட்ரெஸ்டா பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, ரைட். அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். கொஸ்டின் நம்பர் 2, 2வது கேள்விக்கு வருவோமா? இது அழிக்கணும்னா 2வது இனி பிடிக்கலாம். 2வது கேள்வி எழுதுங்கடா. V, T
V, T. V, T. எனும் மாறிகள் V, T எனும் மாறிகள் V, T எனும் மாறிகள் V, T எனும் மாறிகள் V into T சமன் K V into T சமன் K V into T சமன் K எனும் சமன்பாட்டினால் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது இங்கு K என்பது ஒரு ஒருமைனா ஒரு மாறி அவ்வளவு. K என்பது ஒரு ஒருமை. தொடர்ந்து பின்வரும் வரைவுகளை பருமட்டாக வரைக. Number 1, V எதிர் T வரைவு. Number 2, log V எதிர் log T வரைவு. Number 3, V into T எதிர் T வரைவு. சரி, அடுத்தது number 4, V எதிர் 1/T வரைவு. V எதிர் 1/T வரைவு. ரைட், எல்லாத்தையும் ஒரு இதோண்டு கவனிங்க. நம்ம இப்ப எல்லாருக்கும் முதலாவது கேள்வி விளங்கிட்டு அப்படிதானடா? எஸ் சார். எஸ், ரைட். இப்ப கவனிங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த கேள்வியை நான் செஞ்சு காட்டையா அல்லது நீங்க ட்ரை பண்றதுக்கு நாம எடுத்துக்குவோமா? எனக்கு செஞ்சு நீங்க விட அனுப்பலாமா இந்த கேள்வி? நாங்க ட்ரை பண்றோம் சார். ஓகே சார். நீங்க எல்லாரும் ஓகேன்னா சரி, எல்லாரும் நாங்க ஒரு தரம் இதை நாங்க பார்ப்போம், கண்டுபிடிச்சு பார்ப்போம். இந்த கேள்வியோட சொல்றேன் தான் நம்ம என்ன செய்வோம், இதை கடந்து போவோம். செய்யறதுக்கு நான் டைம் விட்டார். எஸ், வெரி குட். அதான் தேவை. சரியா, பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப இந்த கேள்விய நீங்க தான் செய்ய போகுது. இந்த கேள்வியை நீங்க தானே செய்ய போறீங்க. அப்ப நான் இதுல கை வைக்கல. ஆனா தயவு செய்து கிளாஸ்ல இருக்கிற அவ்வளவு பேரும் செஞ்சு போட்டு நான் சொல்லிட்டேன், உங்களோட மெசேஜ் அதாவது உங்களோட இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் அங்க பாப்பேன். நீங்க அனுப்பினா எனக்கு நேரம் கிடைக்கிற டைம்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன். பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், நான் அந்த கேள்வி செஞ்சு அனுப்பினார்கள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிருப்பேன். பிள்ளைகள் இருந்தா திருப்பம், சரியா இருந்தா அதை நான் சரின்னு சொல்லியிருப்பேன். சரியா, அப்ப தயவு செய்து என்ன செய்யணும், நீங்க அழகாவோட கொப்பில இது எல்லாத்தையும் நம்மளோட ஓன் கோப்பிலேயே ட்ரை பண்ணுங்க. ஓன் கோப்பிலேயே ட்ரை பண்ணி போட்டு அதை எனக்கு அனுப்புங்க, நான் பார்ப்போம். ஒவ்வொரு ஆளும் அனுப்புங்க, உங்களோட பேரை போட்டு அனுப்பிட்டீங்கன்னா சரி. அப்ப இதை நாங்க கடந்து வரோம். இந்த 4 கேள்வி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கடா. VOT சும்மா இன்னைக்கு கதைக்கலாமே, நான் டீயை கொண்டு பெருகிடா அதெல்லாம் வரும். சின்ன சின்ன கதை தான். ஓகே, அப்ப நான் இதை கேள்வி எழுதியா சொல்ல. இந்த 2வது கேள்வி எழுதிங்களா?
ஓ சார். ரெண்டாவது கேள்வி எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓ சார் எழுதிட்டோம். சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ வரும் என்னன்னா இதுக்கு இடத்தை விட்டுருக்கீங்க. அப்ப கேள்வி செய்யறதுக்கு இடத்தை விட்டுருங்க. கேள்வி செய்யறதுக்கு இடத்தை விட்டுருங்க. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வா மூன்றாவது கேள்வி Q3 எழுது. Q3 x, y எழுதுங்க. x, y எழுதுங்க. x, y எனும் இரு மாறிகள் x, y எனும் இரு மாறிகள் y சமன் 2x வர்க்கம். x வர்க்கம் இல்ல x கணமா? x கணமா? y சமன் 2x கணம். பரவாயில்ல, எத்தனை நாள் வரட்டும், பாப்போம் என்ன நடக்குது. x கணம் x, y எனும் இரு மாறிகள் y சமன் 2x கணம் எனும் சமன்பாட்டினால் தொடர்பு படுத்தி காட்டப்பட்டுள்ளது. எனும் சமன்பாட்டினால் தொடர்பு படுத்தி காட்டப்பட்டுள்ளது. வேற வாப்பா. ஏய், மைக்கை மியூட் பண்ணிக்கங்கடா. தொடர்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் வரைவுகளை பருமட்டாக வரைக. பின்வரும் வரைவுகளை பருமட்டாக வரைக. y எதிர் x கணம் நம்பர் 2, log y எதிர் log x number 3 y எதிர் x number 4 number 3 right. டேய் எழுதிடுங்கடா. டேய் மைக்கை மியூட் பண்ணுடா. ஆனண்டு அபிதேனால போடு ஆனே 10 மோட்னே மைக்கை பண்ணுடா. எழுதிடுங்கடா. y எதிர் x கணம் log y எதிர் log x y எதிர் x. நோட் பண்ணியாச்சாடா? மனோஜ் நோட் பண்ணியா? ஓம் சார். ரைட், ஓகே. இப்போ வரைய போறோம். நல்லா போர்ட நல்லா கவனிக்கலாம். இங்க பாருங்க, நான் நம்பர்ஸோட கதைக்க போறேன். இதுல நம்பர்ஸ் பிரதிட்டு நல்லா விளங்கணுங்கிறதுக்காண்டி நம்பர்ஸ்களை பிரதிட்டு நம்ம கதைக்க போறோம். சரியா? தெளிவாக பிடிச்சிக்கணும் விஷயங்களை. இங்க பாருங்க. நம்பர் ஒன் தேவையான விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுக்கலாமா? அவசரம். y எதிர் x கணம். இது y x கணம். ரைட், போர்ட நல்லா பாருங்கடா. நல்லா பாருங்க. எங்கள்ட்ட தந்திருக்கிற சமன்பாடு y சமன் 2x கணம். அதாவது x கணத்துல நல்லா பாருங்க, xல இல்லையா, கவனிங்க. x கணத்துல வார மாற்றத்தால yல வார மாற்றம் எப்படி இருக்க போறாருங்கிற கதை. சரி, போட நல்லா கவனி. நான் இதற்கு நல்லா பாருங்க. x அச்சுல வரப்போறது x கணம், y அச்சுல வரப்போறது y. நான் இந்த கிராஃப கீறதுக்கு, அந்த கிராஃப மாற்றத்தை, அந்த சார்போட மாற்றத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு 3 புள்ளிகளை நான் செலக்ட் பண்ண போறேன். சரியா? 3 புள்ளிகளை நான் செலக்ட் பண்ணேன். தெரியும் பாதோட y சமன் mx ஓட அதுல மாற்றக்கிறது இல்லை. பட் அதை நாம இங்க ப்ரூவ் பண்ண போறோம். சரி, நல்லா பாருங்க. நான் இந்த x கணத்துக்கு பதிலா 1 2 3 எடுத்துக்கிறேன். நல்லா பாரு. x கணத்துக்கு பதிலா x அச்சுல x கணம் வந்திருக்காரா? தெளிவா பாருங்க.
எக்ஸ் அச்சு நல்லா உத்துப்பார். இங்க வந்திருக்குது எக்ஸ் கணம். பாருங்க y எதிர் எக்ஸ் கணம். அப்ப எக்ஸ் கணத்துல வார மாற்றம் எப்படி y மாற்றத்தை தரப்போகும்? நல்லா பாருங்கடா. இந்த சமன்பாட்டுல x கணத்துக்கு பதிலா y சமன் 2 தர x கணத்துக்கு பதிலா கொண்டு போய் போட்டா y சமன் 2. ஓகே இதுல 2. அதே போல y சமன் 2 தர x கணத்துக்கு பதிலா 2 கொண்டு போய் போட்டா 4. y சமன் 2 தர x கணத்துக்கு பதிலா 3 கொண்டு போய் போட்டா 6. அப்படின்னா x கணத்திட ஒவ்வொரு பெருமானம் அதிகரிக்க இது 2 4 6 அதே சீரான ஒழுங்குல அதிகரிக்கும். அதே நேரம் பார்த்த உடனே பிடிக்கலாம் y சமன் mx வடிவம். நல்லா கவனிங்க. x இருக்கிற இடத்துல இங்க x கணம்ங்கிற உறுப்பு இருக்கு, அவ்வளவுதான். என்ன வடிவம்? y சமன் mx வடிவம். அப்ப இதுக்கு உற்பத்தியினூடாக போற நேர்கோடு. ஏனென்றா x கணத்துக்கு பதிலா 0 கொண்டு போய் போட்டா y-யும் 0 தான். இங்க பாருங்க x கணத்துக்கு பதிலா இன்னொரு புள்ளியை எப்பவுமே x கணத்துக்கு பதிலா 0 போட்டா y சமன் 2 தர 0. ரைட் பாருங்கடா. y சமன் 2x கணம்ங்கிற இந்த சார்புக்கு x கணத்துக்கும் y-க்கும் இடையிலான கிராஃப் உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு தான் வருவாருங்கிறத நம்பர்ஸோட ப்ரூவ் பண்ணது விளங்கிட்டா உங்களுக்கு? நான் நம்பர்ஸ் ஓகே தேவையான விஷயங்கள் அவ்வளவையும் அழகா நோட் பண்ணி எடுத்து கிராஃப் எடு. நம்பர்ஸ் எடுத்து காணுது உங்களுக்கு லேசா விளங்கணுங்கிறதுக்காக டக்குன்னு பிடிக்கலாம் எல்லாத்தையும். இனி பாருங்க எப்படி வரப்போகுதுன்னு நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம். ஆகிய y சமன் mx உடைய வந்து விளங்கிட்டா அவனுக்கு எப்படி இருக்கு? ஓம் சார். வடிவம் தான் y சமன் என்னடா அந்த x கொண்டு இல்லையா சார்? என்னமா நீ x கணத்துக்கே சார் ஒன்று எடுத்த. ஓ அதே x கணத்துக்கு அதே தான் x கொண்டு இல்ல. x கணத்துக்கு x க்கு இல்ல. இங்க பாரு x அச்சுல x கணம் தான் இருக்கு. x கணத்துல வர மாற்றத்தை செக் பண்றேன் நான். x இருந்ததுன்னா x க்கு எடுத்துறீங்க. சரி எடுக்கறீ மூன்றாவது அவசரப்படாத. மூன்றாவது வேலை x ல வரமா பாவம் என்ன நடக்க போகுது. மூன்றாவது வரைக்கும் தான் நீங்க அந்த OL எல்லாம் படிக்கிற வரை வளைய வரது பாருங்க அது எப்படி வரப்போகுது. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆயிஷா வளையிட்டா உங்களுக்கு? ஓ சார் விளங்கி. ஓகே எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுங்க தெளிவா. x கணத்துக்கு 0 கொடுத்து அந்த உற்பத்தி புள்ளியை கண்டுபிடி. நான் நோட் பண்ணிக்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும்.
சிம்மா நான் பேசுற விளங்குது உங்களுக்கு மோர் கிளியரா இருக்குதா? உங்களோட ஸ்கிரீன் மேலதா? ஓ சார் விளங்குது. ரைட், ஓகே தான். நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் போட்டுடுமா? ரைட், ஓகே. சரி, அடுத்த வரும் log by எதிர் log x வரை. log by எதிர் log x வரை. ரைட், இங்க கவனி. சரியா? log by எதிர் log x வரை. சரி, இப்போ வருவோம். நல்லா பாருங்க. நம்மள்ட்ட தந்த தொடர்பு y சமன் 2x கணம். சரி, எங்கள்ட்ட மடக்கு log எடுக்க நான் ரெண்டு பக்கம் ஒரே வேலையை செய்ய போறேன். நல்லா பாருங்க. எடுத்தா log y சமன் log 2x கணம் என்று வரும். 2x கணம். டேய், நான் ரெண்டு பக்கமும் மடக்கு எடுத்து வழங்கிட்டாடா. ஆம் சார். ரைட், இப்ப நான் இதை உடைக்க போறேன். 2 தர x கணம் பெருக்கம் இருக்குது. அப்ப உடைச்சா கூட்டணும். வெரி குட். log y சமன் log 2 சக log x கணம் என்று வரும். x கணம் என்று வரும். ஆனா log x எங்களுக்கு தெரியும்டா, வலுவின் வலுவாக இருந்தா இதை முன்னால நீ கொண்டு வந்திருந்தலாம். எனவே log என்ன 10 அடி இருக்குது. log y சமன் log 2, இது நம்ம சொல்லிலக்கம், சக 3 log x. இப்ப இத நான் இப்படி உடைச்செழுதிக்கிறது விளங்கிட்டா, லாஸ்டா உடைச்செழுதிக்கிறது விளங்கிட்டாடா. ஓ விளங்குச்சு. விளங்கிடுச்சு. இப்ப நான் அந்த வடிவத்தை கொண்டு வர போறேன். என்ன x அச்சுக்கு வரணும். எனவே log, இப்ப நீங்க முடிச்சிருக்கீங்க என்ன வடிவம் இருக்கிறது. log y சமன் 3 log x சக log 2. என்ன வடிவம் ஒரு ஆள் சொல்லிட்டாங்க. y சமன் mx சமன் எம்ஏ சமன் mx சக c. இதுல படித்திறன் 3 பிளஸ் வெட்டுத்துண்டு பிளஸ் படித்திறன் பிளஸ் வெட்டுத்துண்டும் பிளஸ். எனவே நம்மட நேர்கோடு எஸ், நேர்கோடு இப்படி வரும். இங்க பாருங்க, இப்ப இந்த நேர்கோடு x அச்சு நேர் திசையோடு அமைக்கிற கோணம் குறுங்கோணம். வெட்டி போட்டு அமைஞ்சுப்பாங்க. இதான் y சமன் mx சக c வடிவம். விளங்கிடாடா, இந்த கிராஃப் இப்படிதான் வரும். போட்டு வெட்டுத்துண்டு பிளஸ்ல இருக்கும், படித்தரனும் பிளஸ்ல இருக்கு. x அச்சு நேர் திசையில கூர்க்கோணம் தான் அமைக்கும். முடிச்சு டக்கெண்ட் கேரியர். எனக்கு விளங்கல சார். என்னடா இந்த மாதிரி செல்லுமா எதை செல்லணும்? அந்த ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட்ல இருந்தா அன்னைக்கு சார். இப்ப சில பிரச்சனை கவனி. எனக்கு தேவை log கேள்வி கேட்ட உடனே மைக்க மியூட் பண்ணிக்கிறேன். அடி முட்டை கதைக்கிறதெல்லாம் விளங்குண்டா. அண்டி சின்னவாடா இடியப்ப கதையெல்லாம் வரண்டா பரவாயில்ல. பசிக்குதுமா இடியப்பம் தான். சரி, நீங்க கவனிங்கடா. y சமன் 2x கணம். நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு x அச்சிலையும் y அச்சிலையும் log இல்ல. அப்ப அந்த சமன்பாட்டுல ரெண்டு பக்கம் ஒரே வேலையை செய்றீங்க. log y சமன் log 2x கணம். இதை உடைச்செழுதினா உள்ளுக பெருக்கம். இதை உடைச்செழுதினா log 2 சக log x கணம் வரும். எனவே log y சமன் log 2 வலுவின் வலுவாக இருந்தால் இந்த 3 முன்னால வரும். டே கேட்டால் கவனிச்சுக்க நல்லா, இந்த 3 முன்னால வரும். விளங்கிட்டாடா? ஓகே சார், விளங்கினேன். எஸ். இப்ப இதை இங்க கொண்டு வா, x அச்சை கொண்டு வா, அந்த வடிவத்தை கொண்டு வரும். அப்ப log y சமன் 3 log x சக log 2 வரும். பாரு, y சமன் mx சக c வடிவம்.
எம்முக்கு பதிலா 3 அப்ப m பிளஸ் சிக்கு பதிலா log 2 c பிளஸ் எனவே வடிவம் y சமம் mx plus y எச்ச வெட்டிட்டு போகும் நேர்பெருமானம் கேட்டா விளையுதா ஓகே விளங்கின ரைட் ரைட் கால் பண்ணிடு என்னடாது சார் ஒண்ணா இந்த வரைவு எக்ஸ்க்கும் வைக்கும் தொடுற மாதிரி வராதா? x க்கு அந்த log எக்ஸுக்கும் log வைக்கும் இப்படி தொடுற மாதிரி. நீங்க கேக்குறீங்க என்னண்டாமா இப்படி வராதான்னா கேக்குறீங்க ஓ ஏய், இந்த துண்டெல்லாம் இந்த இதெல்லாம் இங்க பாரு நீட்டி கொடுப்பாங்க இந்த வரை இப்படிதானே வரப்போகுது வருமா வராதா இங்க பாரு எக்ஸ் அச்சோட அமைக்கிற இந்த கோணம் குறுங்கோணம் அதை வச்சுதான் நான் வரையவே வரைஞ்சது எங்களுக்கு துண்டு இப்ப இந்த ஆள் கூட்டுல இந்த துண்டுக்குள்ள வரையறேன்னா இந்த துண்டு தான் வரும் மிச்சம் இருந்து வந்தா இங்க இருந்து வராது பிரச்சனை இல்லை இதான் வைசமா எம்எக்ஸ் சி வடிவம் இங்க பாருங்க பையச்சில வெட்டது இவரை படித்தது இவருக்கு சமாந்தரமாக கூட வரைஞ்சு கொடு போனது இருக்குதுன்னா அது கூட்டுவோம் அதான் நேர்கோடு நீங்க கேட்ட அதுதான் நேர்கோடு நான் ஒரு துண்டுக்கு இருக்கேன் விளங்கிடா நான் சொன்னது ஓ சார் விளங்கினேன். எஸ் 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 நேர்கோடுங்கிறது ஒரு முடிவு இல்லாதது ஃபுல்லா அப்படியே நீட்டிட்டு வரலாம் நம்ம ஒரு சில துண்டை காட்டிட்டு நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க ரைட் ஓகேடா அடுத்த ஒரு பாருங்க அடுத்த பெருமானம் பிரதியில போறேன்னா போர்டு நல்லா கவனிக்கணுமா இதோட லேசா இதை கதைக்கல நல்லா பிடிக்கலாம் பாருங்க நம்பர் 3 இதெல்லாம் y அச்சு x அச்சு y அச்சு x அச்சு ரைட் இங்க பாருங்க y எது x எது x வரும் ரைட் போர்டு நல்லா பாருங்க நாம என்ன செய்வோம்னா நம்மள்ட்ட தந்திரிக்கிற சமன்பாடு 2 y சமம் 2 x கணம் ஆனா x ல வார மாற்றம் y ல எப்படி மாற்றத்தை தரப்போகுது அப்ப x ல வார மாற்றம் ரைட் எடுங்கடா இங்க பாருங்கடா 1 2 3 x ல வார மாற்றம் சும்மா கதை 1 2 3 இதுல இருக்க 1 2 3 கதைக்க போறோம் நல்லா பாருங்க இதான 1 இது 2 இது 3 கதைக்கிறீங்க ரைட் இதுல வார மாற்றம் y பெருமானது பாப்போம் y சமம் 2 தர x கணத்துக்கு பதிலா 1
எனவே ஒன்றின் கணம் என்று வரும். 2 தர ஒன்றின் கணம் 1 2 முடிஞ்சு y சமன் 2 தர x க்கு பதிலா 2 போட போறீங்க. எனவே 2 கணம் என்று வரும். y சமன் 2 தர 2 கணம் 8 வரும். 2 14. அதே மாதிரி y சமன் 2 தர 3 கணம் 3 9 3 27 27 ரெண்டாவது வரைக்கும் என்னடா 56 56 54 இல்லையா? சரி 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 ஓகே ஓகே பெருக்கு சரி நீங்க கவனிங்க. அப்ப சரியா 54. சரி பாருங்க y சமன் 54 y சமன் 54. இப்ப பாருங்கடா எக்ஸ்ல வார சின்ன மாற்றம் y-ல பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஏன்னா இது 1 இது 2 இது 3. இங்க பாருங்க இது 1 ஆரிக்க இவருக்கு 2 வைங்க. அது 2 ஆரிக்க 14 விளங்கல. டேய் எக்ஸ்ல வார சின்ன மாற்றம் y-ல பெரிய மாற்றத்தை தருது. அதை விளங்கிட்டீங்களா? என்னன்னா இந்த ஆள்கூறல் இது பாரு, இது 2 இது 16 இது 54. விளங்கிட்டா? ரைட். அப்ப இதுக்கு எப்படி கிராஃப் வரப்போகுது நான் நல்லா கவனிக்க பாருங்க. தெளிவா பிடிச்சிங்க சில விஷயத்துல நல்லா இதான் நீங்க அந்த ஓயல்ல வரையிற சும்மா அந்த வரை பற்றி பாருங்க. இதுக்கு எப்படி வரைவு இருந்தாடா இப்படி ஒரு வரைவு வரும். இங்க பாருங்க நல்லா பாருங்களா. எக்ஸ்ல 1க்கு நேர 2 இருந்தார். இது 1ன்னா இது 2. இவர் 2க்கு நேர இவர் டக்கு நீங்க பாருங்க. இதுல வார மாற்றத்தை விட இங்க வார மாற்றம் பெரிய மாற்றம். இது 16. பட் இங்க இருக்கிற மாற்றம் மாறணும். இப்ப 3 வரைக்க அது போகுது 54. விளங்கிட்டா? ஒரு கேவ் ஒரு வளைவானது ஏன்னு எக்ஸ்ல வார சின்ன சின்ன மாற்றங்களுக்கு இந்த வலை ஏன் வந்துட்டு விளங்கிட்டாடா? பேசுங்களா ஐசா? உங்களுக்கு எக்ஸ்ல வார சின்ன மாற்றம் y-ல பெரிய ஒரு மாற்றத்தை தருது. விளங்கிட்டா? ஓ சார் விளங்கிட்டு. அதனாலதான் இப்படி ஒரு வரைவு வந்த. ரைட். தெளிவாக விளங்கிடுங்க. நோட் பண்ணி எடுங்க. இதையும் பிடிச்சிக்கலாம். எக்ஸ்க்கு பதிலா அஞ்சு பாருங்க. எக்ஸ் சமன் 0 வரைக்கும் எக்ஸ் சமன் 0 வரைக்கும் y என்ன வரும்? அப்ப y சமன் 2 தர 0 கணக்கு. y சமன் 0 தான் வரும். அதான் 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். தெளிவாக நோட் பண்ணி எடுங்க. இதான இருக்கா? இதுதான் வச்சு அவங்க பிடிச்சி உடஞ்சிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டுப்பா. நீங்க பேசுற டைம்ல மைக்க பாத்துக்கங்க. சரி கவனிங்கடா. இன்னைக்கு மெக்கானிக்ஸ்ல வந்து எங்க 2வது வகுப்பு நான் சொல்ல கவனிங்க. இப்படித்தான் நம்மளோட வகுப்புலாம் போட்டுருக்கோம். இது மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு வருஷம் இதுக்குள்ள நம்ம புது புது விஷயங்களை படிச்சு நல்ல இன்ட்ரெஸ்டா போகும் பாடம். நல்ல இன்ட்ரெஸ்டாக பாடங்கள் போகும். தெளிவாக விளங்கி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சரி. திரும்ப படிக்கும். திரும்ப இப்ப நான் சில விஷயத்தை நல்லா கவனிக்கும். ஆரம்பத்திலேயே எந்த விதமான அரியர்ஸும் இல்லாம நல்லா விளங்கிடுங்க. பிறகு படிக்கலாம் வச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா பின்னால பெரிய பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு அப்ப அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் இருக்காது. முன்னால படிக்கிற விஷயங்களை பின்பற்றுறது. அப்ப இப்ப இருந்தே நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் படிக்கிற விஷயங்களை படிங்க. இப்ப
3 பாடத்துக்குரிய நோட்ஸ் அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும் போது பயோ எடுத்தாக்கள் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் வந்தா கூட இனி உங்களோட கொப்பி எல்லாம் லோட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இப்ப இருந்தே நீங்க என்ன செய்ய பாருங்க, இதுக்கான நேரங்களை கொடுத்து திரும்ப திரும்ப படிச்சுக்கங்க. ஒரு தடவை 2 தடவை திரும்ப படிங்க. அதால ஒன்றும் குறைய போறது விஷயத்தை தான் நாங்க எடுத்துக்க போறோம். விஷயத்தான் எடுத்துக்க போறோம். அடுத்த இன்னொரு விஷயம் லைவ் கிளாஸை தாண்டி உங்களோட கையில அந்த ரெக்கார்டு இருக்கிறது. திரும்ப ஒரு தடவை நீங்க ஒரு இன்னொரு டைம் செட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், அந்த கிளாஸை ப்ராப்பர் அட்டென்ட் பண்ற மாதிரி திரும்ப அட்டென்ட் பண்ணிக்கலாம். காப்பியை வச்சுக்கிட்டு சும்மா டிக் பண்ணிட்டு அதை படிச்சுட்டு இது பண்றது அப்படியெல்லாம் நீங்க எல்லாரும் கிளாஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. மிச்சம் இருக்கிற பகுதிகளோட இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வரைவுகள்ல இனி டவுட் வரப்படும். இவ்வளவுதான் வரைவுகள் இருக்கிற கதை. இனி இதுல ஒரு 2 கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த சாப்டருக்கு நாம போகலாம். இன்ஷால்லா நம்ம என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா படிக்க பாருங்க. Thank you, sir. சரிடா.